வெல்கம் டு ஸ்கந்தாஸ் விஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் புர்ஜி. அதுக்கு முதல்ல 200 கிராம் பன்னீர் துருவி வச்சுக்கணும். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கொடை மிளகா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வெந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின பிறகு 2 பச்சை மிளகாயை போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கிட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்ட பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு நல்லா 2 டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றணும். அதை நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி வர நேரத்தில் மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை அதில் போடுங்க. குடமிளகா நல்லா வேகக்கூடாது. போட்டு வதங்கி கொதிக்கிற நேரத்தில் 2 ஸ்பூன் நெய்யை விட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வதக்கி இந்த மாதிரி பக்குவம் வரும்போது நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீரை இதில் போட்டுறணும். லேசாக கிளறி விடணும், இல்லைன்னா பன்னீர் ரொம்ப உடஞ்சி போயிடும். கலரி விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியையும் போட்டு அதையும் கலரி விடணும். இந்த நேரத்தில் முடிகிற நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டு கலந்து விட்டு நிறுத்திட வேண்டியதான். இது சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் இது தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.